ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ஒரு கிரைம் கோர்ட்டும் ட்ராமா வெளியான இக்கா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உலகத்தரம் வாய்ந்த தமிழில் வெளிவராத படங்கள் அப்புறம் வெப் சீரிஸ்களுக்கு நம்ம தமிழ் சப்டைட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம உருவாக்கின தமிழ் சப்டைட்டில் அந்தந்த ஓடிடி தளங்களை எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோவை நீங்கள் என்ன பார்க்கலன்னா அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்ப இந்த படத்தோட கதைக்கு வருவோம். படத்தோட ஆரம்பத்துல அக்ஷய் கண்ணா ஒரு பார்ல ஒரு பொண்ணோட சிரிச்சு பேசி குடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அந்த பார்ல இருந்து வெளியே போறாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே ஒரு கார் பயங்கர வேகமா வந்து ஒரு இடத்துல வந்து நிக்குது. அடுத்த செகண்டே பார்ல இருந்த அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல ரோட்ல தூக்கி வீசப்படுறாங்க. போலீஸ் அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலையும் சேர்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு கோமால இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமைக்கு வர்றது காரணமே அக்ஷய் கண்ணா தான் சொல்லி அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அக்ஷய் கண்ணா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையனா இருக்காப்புல. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அக்ஷய் கண்ணா சொல்ல அவர் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு இந்த கேஸை ரொம்ப நேர்மையான ஒரு ஜீனியஸ் வக்கீலான நம்ம படத்தோட ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஆரம்பத்துல இந்த கேஸை எடுக்க முடியாதுன்னு ஹீரோ மறுத்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர் வாதாட சம்மதிக்கிறாரு. இதுக்கப்புறம் கோர்ட்ல நடக்கிற விறுவிறுப்பான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பலம் பலவீனம் ரெண்டுமே இதோட கதையை தான் சொல்லணும். நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிற ஒரு கேரக்டருக்காக எப்பவுமே நல்லது மட்டும் செய்யற ஹீரோ வாதாடுறது புதுசா இருந்தாலும் அதுக்கான காரணம் ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். ஆனா படத்துல இவங்க காட்டின காரணம் ரொம்பவே வலுக்கட்டாயமா இவங்களே திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இன்னொரு விஷயம், இந்த படம் ஃபேமஸான கொரியன் படமான நோ மெர்சியை ரொம்பவே ஞாபகப்படுத்துது. அதுல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆரம்பத்துல இருந்து அக்ஷய் கண்ணா தான் தப்பு பண்ணாருன்னு காட்டுற எல்லா சாட்சிகளும் ரொம்ப சாலிடா தான் இருக்கு. ஆனா அதை ஹீரோ ரொம்ப ஈஸியாவே பிரேக் பண்ணிட்டு போறது நம்புற மாதிரியே இல்லை. என்னதான் அக்ஷய் கண்ணா தப்பு பண்ணலைன்னு அவங்க நம்ப வைக்க ட்ரை பண்ணாலும் தப்பு பண்ணது அவர் தானே ஆடியன்ஸான நமக்கு ஈஸியா புரிஞ்சிடுது. இதனாலே படம் அடுத்து எப்படி நகரும், கிளைமேக்ஸ் என்னவாகும்னு நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி விட முடியுது. படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு பார்த்தா டைலாக்ஸ் எல்லாமே அருமையா இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல திரைக்கதை கொஞ்சம் விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வர ஒரு பர்டிகுலர் ட்விஸ்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவ்வளோதான். படத்துல வேற சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வீக்கெண்ட்ல பொழுது போலனா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் சுத்தமா கிடையாது. அதனால ஃபேமிலி கூட உட்காந்து தாராளமா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிஜே டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.